2001, 2002 இருக்கும். அப்பொழுது வந்து நான் வந்து ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு அறிஞராக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு ரிசர்ச் அசோசியேட் உணவு துறையில். நான் படித்தது சித்த மருத்துவம். மாலை நேரத்தில் சித்த மருத்துவ பயிற்சி செய்வேன். காலை நேரத்தில் ஒரு உணவு நிறுவனத்தில் என்னுடைய முனைவர் படிப்பை வைத்து கிடைத்த ஒரு பணியில் நான் வேலை செய்தேன். அங்கு வேலை செய்த 5-6 ஆண்டுகள் எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவையும் பெரிய ஒரு புரிதலில் ஒரு புரட்டி போட்ட ஒரு பருவம் அந்த காலம். அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆய்வு அறிதலுக்காக வந்து மைசூரில் ஒரு பெரிய உணவு தொழில் அறிவு நிறுவனம் ஒன்று இருக்கு, CFTRI அப்படின்னு. அந்த நிறுவனத்தில் ஆராய்ச்சிக்காக போயிருந்தப்ப முதல்ல அங்கிருந்த ஒரு மலேஷி அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து எங்கிட்ட கையில் ஒரு தானியத்தை அப்படி எடுத்து காமிச்சார். இந்த தானியம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, 2001 நினைக்கிறேன் எனக்கு. அப்போ எனக்கு அந்த தானியத்தை பார்த்து சிறுதானியம்னு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியல. உண்மை அதுதான். என்கிட்ட அப்படி கையை காமிச்சு பார்த்தாரு. உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. தெரியல. இது பேர் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டைல் மில்லட். அவர் ஒரு நார்த் இந்தியன். ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னாரு. திணை அரிசியை கையில் அப்படி பிடிச்சிட்டு, நீ என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, உணவுல லோ கிளைசமிக் வேணும், அந்த ரைஸ் வேணும், இப்படி பண்ற இந்த இதை பத்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. அந்த புத்தகம் வந்து ICMR உடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம். இன்னைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உணவு ஆய்வு நிறுவனம் அதுதான். அந்த புஸ்தகம் வந்து இந்த புஸ்தகம் அவருடைய டேபிளில் கிடந்தது. இந்த புக்கை நீ வாங்கி படி. இந்த புஸ்தகத்தோட விலை வெறும் 35 ரூபா. மறக்க முடியாது. வெறும் 35 ரூபாய் அன்றைக்கு வாங்கும்போது. இன்றைக்கு இணையதளத்தில் அது இலவசமாக கிடைக்கிறது. யார் வேணாலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த புத்தகம் இன்றைக்கும் எளிய விலையில கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ். அவ்வளவுதான் அந்த புத்தகத்தினுடைய இந்தியாவினுடைய உணவுகளினுடைய ஊக்க அறிவு பற்றி எல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் எழுதின விஷயத்தை அவர் காமிச்சார். இந்த திணை அரிசி ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கு தெரியுமா? ஏன் ஒரு எல்லோ கலர்ல இருக்கு? அவர் தான் முதல்ல சொன்னார். இதுல பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்கு. கரோட்டினாய்டு, அதாவது கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அணுக்களினுடைய பிரிகர்சர்ஸ், அதுக்கு முந்தைய தன்மையுடைய பீட்டா கரோட்டீன்ஸ் இதுல நிறைஞ்சிருக்கு. ஏன் இன்னைக்கு எல்லாரும் கேரட்னு போய் வாங்குறோம்? C for கேரட்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த C for கேரட் நம்ம ஊர்ல விளைஞ்ச விஷயம் கிடையாது, வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்ததுதான். ஆனா எதுக்கு கேரட்டை மிகப்பெரிய அளவுல முன்னிறுத்துறாங்கன்னா, இந்த கேரட் கண்ணுக்கு நல்லது, விட்டமின் A நிறைய இருக்கு, பீட்டா கரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு, கரோட்டினாய்டு இருக்கு அப்படின்னாங்க. அதே பீட்டா கரோட்டின், அதே கரோட்டினாய்டு திணை அரிசியில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு முதல்ல அவர் சொன்னார். அப்போ எனக்கு வந்து அந்த திணை அரிசியில் நான் அப்பொழுது சில ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு கிராம மாவட்டங்களில், சில மலைப்பகுதிகளில், அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிறுதானியத்தை தெரியும். நகர்ப்புறங்களிலெல்லாம் அது எதுவுமே தெரியாது. சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த திணை அரிசி வாங்கணும்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு கடை உண்டு. அந்த கடையில் போய் தினம் நான் அப்பப்போ அதை வாங்குறதுக்காக அங்கே போவேன். போகும்போதெல்லாம் அங்கே ஒருத்தர் இருப்பார். நான் வந்தோடனே என்னை பார்த்தோடனே, தம்பிக்கு திணை அரிசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு முறை அன்றைக்கு வந்து அங்கே யாரும் இல்லை. நான் பார்த்த என்னை பார்த்தவுடன் அறிமுகமான அந்த கடைக்காரர் காணோம். நான் வந்து அங்கே கடையில் நின்றுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டப்பா திணை அரிசி வேணும்னா அவங்க பாட்டு வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைய கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் தெரியல. அதில் ஒரு பையன் மட்டும் கையை பின்னாடி கட்டிட்டு நேராக வந்து, சார், அவர் கொஞ்சம் தமிழ் படித்தவர், உங்களுக்கு வேண்டியது என்ன, குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தல் திணையா, பாலை திணையா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு அவரும் நகண்டார். ஏன்னா திணைனா அவ்வளோதான் தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கவர் வந்து, அவர் என்ன கேட்காரு தெரியுமா, அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல, அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள போய் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற தானியம் அப்படின்னு அதை 1 கிலோ எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு மண்டையில் பளிச்சுன்னு ஒரு பல்பு எரிஞ்சுது. ஆஹா, லவ் பேர்ட்ஸ் இதுதான் சாப்பிடுதா அப்படின்னு நான் அப்போ ஆனந்த விகடனில் கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கட்டுரையில் எழுதினேன், இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து திணை அரிசி சாப்பிட்றதுனால தான் அது நல்ல லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திணை அரிசி டன்னா விற்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வணிகத்தில். எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்னைக்கு 2002 இந்த திணை அரிசியை பற்றி எழுதவும் பேசவும் ஆராய்ச்சி. இப்போ 2023 வரைக்கும் 20 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு 800-1000 மேடைகளிலாவது சிறுதானியம்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் மனசுல கொஞ்சம் என்னடா அப்படியே பேசிட்டே இருக்கோம், உலகம் முழுக்க போய் பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம்.
ஆனால் இந்த 20-22 ஆண்டுகள் கழிச்சு போன வருஷம் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு 2023 உலகமே கொண்டாடியது. உலகம் முழுக்க சிறுதானியத்துக்காக திருவிழா, சிறுதானியத்துக்காக பல்வேறு போட்டிகள், சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் வரிஞ்சு கட்டி வேலை செய்யுது. ஆனால் அதை நகர்த்துவதற்கு நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியான பணிதான், அந்த பெர்சிவரன்ஸ் தான் இன்னைக்கு இதை இங்க கொண்டு வந்து நகர்த்தி, இங்கேயும் ஏதாவது 2 இடத்துல சாம பணியாரம், சோள அரிசியில பொங்கல்னு ஒரு விஷயம் வந்ததற்கான காரணம் அந்த விடாமுயற்சி தான். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கணும். அந்த தொடர்ச்சியாக நகர்த்துவதற்கு நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் என்று பார்க்கணும். எதை தொலைத்தோம் என்று பார்க்கும்போது நிறைய உணவு விஷயத்தில் வெறும் சிறுதானியங்களை மட்டும் தொலைக்கல, நிறைய தொலைச்சிருப்போம். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், உணவுல வேற என்ன தொலைச்சிருப்போம், கிச்சன்ல வேற என்ன தொலைச்சிருப்போம், 30 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப என்ன தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, பளிச்சுன்னு எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, முக்கியமான ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. அது என்ன தெரியுமா? பரிமாறல் தொலைஞ்சு போச்சு. நகர்ப்புறங்களில் பரிமாறுதல் என்பது ஒரு ஒரு பொயட்டிக்கான, கவித்துவமான விஷயம். அந்த பரிமாறுற ஒரு விஷயத்தின் மூலமாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பெரிய ஊக்கம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அந்த பரிமாறல் தொலைந்து போய்விட்டது. அந்த பரிமாறல் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல, இன்னைக்கு எப்படி இருக்கு? 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வரும்போது தோசையெல்லாம் முந்தானத்து செத்த புணம் மாதிரி விரைச்சி பிடிக்குது. மேல அப்படி எழுந்து போய் அதைத்தான் நம்ம எடுத்து 1-2 தோசையை எடுத்தோம். ஆனா ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி, எந்திராங்க இருங்க, அந்த கடைசி தோசை சட்டியில இருக்கு, இந்த அகப்பையில இருக்கு, முருகெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லி இருந்த காலத்தில் இருந்து அப்படியே ஒரு பெட்டியில அடுக்கி வச்சு செத்து போன தோசையெல்லாம் அடுக்கி வச்சு எடுக்கக்கூடிய அளவில் பரிமாறல் மறந்து போச்சு. குட்டியா, கரண்டி உயரம் தான் இருக்கும், குட்டியா பிள்ளை, அந்த பிள்ளை எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு குழம்பு எடுத்துட்டு வந்து பரிமாறும் போது மேல காலெல்லாம் சிந்தி கையில நம்ம கொஞ்சம் விட்டு அந்த சிந்தும் போது, அப்படியானாலும் அந்த குழந்தை பரிமாறும் போது கூட கொஞ்சம் ஊத்தி சாப்பிடணும் தோணுச்சா இல்லையா நமக்கு? அது அந்த குழந்தையினுடைய அன்பு. அந்த குழந்தை எடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்கா ஒரு உருண்டை கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பரிமாறல் இன்றைக்கு தொலைஞ்சு போச்சு. ஆனா ஓடிக்கொண்டே இருக்கோம், எதுக்காகவோ ஓடிக்கொண்டிருக்கோம், எதுக்காகவோ நேரம் தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் இந்த தொலைந்த விஷயங்களை எல்லாம் திருப்பி மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமா இருக்கு. அப்படி தொலைந்த விஷயம்தான் இன்றைக்கு நாம் தலைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒற்றை நலம். அது என்ன ஒற்றை நலம்? எப்படி ஒற்றை நலத்தை தொலைச்சோம்? இது ஒரு சின்ன ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம். ஆங்கிலத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க யோசிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்திற்கு அப்புறம் மாறி இருக்கிற ஒரு விஷயம் ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா மனிதனுடைய நலம், இல்லைன்னா மாட்டினுடைய நலம், இல்லைன்னா புட்களினுடைய நலம், இல்லைன்னா காய்கறிகளினுடைய நலம்னு பிரிச்சு பார்க்க முடியாது. இனிமேல் எல்லாம் நலமாக இருந்தால்தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல் விஷயம். அது என்ன, எல்லாம் நலமாக இருந்தால் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். நான் நலமாக இருக்கணும்னா எனக்கான சாப்பாடு, சிறுதானியம், நல்ல காய்கறிகள், இல்ல நல்ல புலால் உணவுன்னு அது மட்டும் நலமா இருந்தா பத்தாது. நான் இங்கே நலமாக பேச வேண்டும் என்றால், இங்கே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய, மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களினுடைய வேர் முடிச்சுக்கள், குட்டி குட்டி சல்லி வேர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஓடி இருக்கும். அந்த சல்லி வேர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும். அவைதான் இங்க இருக்கக்கூடிய காய்கறிக்கும் கீரைக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்து வரக்கூடிய வேர்கள் முடிச்சில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நலமா இருக்கணும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கணும். அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டு நலமா இருக்கணும். மேல பறக்கக்கூடிய பறவை நலமா இருக்கணும். இங்க இருந்து 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல்வேறு மீன்கள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமா இருந்தா தான் நாமக்கல்ல நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம். இனிமேல் எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த திட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போட்டாலும் அது ஒன் ஹெல்த்துக்கு சரியா இருக்கா அப்படின்னு யோசிச்சுதான் எந்த திட்டம் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று உலகமே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. நண்பர்களை, யோசிச்சு பார்த்திருப்போமா இப்படியான மழையை? ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்ந்துச்ச சென்னையில.
ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்சு திருநெல்வேலியில. தூத்துக்குடியில் இருக்கிறவங்கலாம் அந்த மழை பெஞ்சப்ப என்னுடைய நண்பர்கள் நிறைய, எனக்கு திருநெல்வேலி ஊர், அங்கே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு என்னை கேட்பாங்க, என்னடா சின்ன இப்படி முங்கிருச்ச, இவ்வளோ தண்ணி இருக்க இவ்வளோ தண்ணி இருக்க, எங்கள் ஊரெலாம் பிரச்சனையே கிடையாதுடா, நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க. ஒரே வாரம், ஒரு வாரம் இங்கே டிசம்பர் 10ஓட 10-12 அடிச்சு முடிஞ்சது. அங்கே அடுத்த 10 நாளில் அடிச்சு ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை. நினைச்சிருப்போமா? கொட்டி தீர்த்த மழை. ஏன் இப்படி கொட்டுகிறது? சென்னையிலேயே இப்படி கொட்டுது? இவ்வளவு பெரிய மழை. இந்த மழை வந்து மான்சூன் காலம், மழை பெய்யும், காலகாலமா தெரிஞ்ச விஷயம். ஆனால் இனிமேல் மான்சூன் கிடையாது என்று விட்டார். இனிமேல் மான்சூன் காலம் கிடையாது, புயல் காலம் தான். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சில மாவட்டங்கள்ல மழை பொய்க்கிறது. சொல்ல போனா இப்போ பேசும்போது நாமக்கல்ல தண்ணீர் நீர்நிலைகள் பரவாயில்ல, முன்ன விட 12 ஆண்டுகள்ல நனமாக இருக்கிறதுன்னு கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீர்நிலைகள் நிரம்பி இருக்கு. ஆனால் படித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொங்கு மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த தேவைப்பட்ட மழை பெய்யவில்லை. ஆனால் அங்க மழை தேவைக்கு அதிகமாக கொட்டி தீர்த்துருச்சு ஒரே நாள்ல. இப்படி தேவைப்படும் இடத்தில் மழை இல்லாமலும் தேவைப்படாத எதிர்பார்க்காத இடத்தில் மழை கொட்டுவதும் இனி அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு இப்படித்தான் இருக்கும்ட்டாங்க. என்ன செய்ய போறோம் நம்ம? இப்படியான மழைக்கான மிக முக்கியமான காரணம் புவி வெப்படைதல். பூமி சூடாயிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்ச். இந்த வார்த்தையெல்லாம் பாடத்துல படிச்சிருப்போம். திடீர்னு எங்கேயாவது பேப்பர்ல ஒரு 2 வரி 2ஆம் பக்கத்துல 3ஆம் பக்கத்துல ஓரத்துல கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னே கடந்து நான் பேசிட்டே இருக்காங்கப்பா, என்ன செய்ய போகுது, புவி வெப்படைதுங்கிற. எங்க நமக்கு என்ன வெப்பமா இருக்கு, லேசா வெயில் அடிக்கு, கொஞ்சம் வெயில் கூட தான். இப்போ அதுக்கு மேல எதுவும் பேசாம நம்ம போயிடுறோம். ஆனா இதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு எழுத்தாளர் ஜியோடாமின் சொல்றார். ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைய ஊத்தி, நல்ல குளிர்ந்த தண்ணி ஊத்திட்டு அதுல ஒரு 2-3 தவளையை போட்டாங்களாம். வெளியில ஓடிட்டு இருக்க தவளையை தூக்கி அதுல போட்டாங்களாம். அது ஜாலியா டபக்கு டபக்குன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. தூக்கி ஒரு சின்ன அடுப்பு மேல வச்சு லேசா சிம்மில் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து மெலிதாக சூடு பண்ணிட்டு அது மேல வச்சாங்க. தண்ணிக்குள்ள தவளை இருக்கு, அடுப்பு மேல வச்சாச்சு. அப்போ லேசா வெம்மையாகும் போது அந்த தவளை எல்லாம் நல்லா மசாஜ் போடுற மாதிரி இருக்க, ஏதோ சுவானால உட்காந்துருக்கோமோ, நல்ல உடம்பெல்லாம் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு, வலி எல்லாம் போகுது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லேசா இன்னும் கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சு. ஐயோ லைட்டா சுடுதே அப்படின்னு சொல்லி அந்த தவளையெல்லாம் ஒன்றும் லைட்டா ஆடிச்சான். அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கொதிக்க 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 தவளை எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. என்ன பண்ணான்னு தெரியல, தட்டக்கா புட்டக்கான்னு பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தவளையால் எதுவும் செய்ய முடியவில்லை, அத்தனையும் செத்து மடிந்தது. அப்படி அடுப்பில் சமீபத்தில் ஏற்றப்பட்ட தவளைகளாகத்தான் நண்பர்களே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். இப்ப லேசா வெது வெதுப்பா இருக்கு, கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கு, மற்றதை நான் சொல்ல விரும்பல. அது 50 வருஷமா 100 வருஷமா தெரியாது. நிச்சயமாக இந்த புவி வெப்படைதலினுடைய மிகப்பெரிய வீச்சை இந்த தலைமுறை பார்க்க போகிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தலைமுறைக்கு ஒரு பெரிய தனித்துவமே இருக்கு. நம்ம தலைமுறை மட்டும்தான் ஒரு மாபெரும் சுனாமியை கண்ணால் பார்த்த தலைமுறை. சுனாமிங்கிறது கமலஹாசன் படத்தோட நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி 2 லட்சம் பேரை கொண்டு போன ஒரு சுனாமி நாம் இருக்கும்போது நடந்தது. கண்ணுக்கு முன்னாடி 40-50 லட்சம் பேர் மரணித்த ஒரு கோவிட் பேரிடரை நம் தலைமுறை தான் பார்த்தது. வேற எந்த தலைமுறைக்கும் கடந்த 300 வருஷத்தில் பிறந்த மானுடர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பேரு நமக்கு தான். 1700 பிளேக் நடந்ததுக்கு அப்புறம், 1450 1500 பிளேக் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு பெரிய மரணத்தை, இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. நம்முடைய அடுத்த தலைமுறை இதைவிட மோசமான பேரிடர்களை சந்திப்பார்கள் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த பேரிடர்கள் இதோட முடிஞ்சிருச்சா, கோவிடோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. கோவிட் மாதிரி வைரஸ்கள் கிட்டத்தட்ட நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒமிக்ரான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டெல்டா வேரியன்ட்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ கூட ஒன்று லைட்டாக வர்ற மாதிரி ஒரு தலையை காட்டிட்டு போச்சு X1 அப்படின்ட்டு. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது இல்லை, 6 லட்சம் வேரியன்ட் இது மாதிரி வரலாமா. 1 2 இல்லை, ஒன்றுக்கே எந்த ஆட்டம் ஆடணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அது மாதிரி 6 லட்சம் வைரஸ்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரும் நோய் கூட்டம்
நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல சக்கரை வியாதி. கடந்த ஜூன்ல 2023 ஜூன்ல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ICMR ஒரு பெரிய ஆய்வை முடிச்சு அவங்க அறிவிச்சாங்க. 1,17,000 பேர்ல ஆய்ந்து அறிந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த 1.25 லட்சம் பேரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்ந்து ஆராயிறாங்க. 2009 இருந்து 2016 வரைக்கும் 1,17,000 பேரை தொடர்ந்து பார்க்கிறாங்க. பார்த்தவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 12-13% சர்க்கரை வியாதி. அது இப்பவும் நாங்க படிக்கும் போது 7-8ன்னாங்க. இப்பவும் 12%, இன்னைக்கும் 12% தான். அது பெரிய மாற்றம் இல்லை. இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லிடுறாரு. 17 to 20% பேர் என்னைக்கு வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய தன்மையில இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு, IGT அப்படிம்பாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அவர்களுடைய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இழந்து 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 என்றைக்கு வேணாலும் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய கூட்டம் ஒரு 17%. அப்ப கிட்டத்தட்ட 25% பேர் எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதிக்குள்ள போகக்கூடிய அளவுல இருக்காங்க. சத்தமே இல்லாம ரத்த கொதிப்பு 35% பீப்புள்ட இருக்கு. 35% பேர் ரத்த கொதிப்பு சோதிச்சே பார்க்கல. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்ன தலை சுத்துதா, கிருகிருப்பா இருக்கா, கீழே விழுந்துறேன்னா, மரத்து போதா, ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு பேரு சைலண்ட் கில்லிங் டிசீஸ். சத்தமே இல்லாமல் ரத்த கொதிப்பு ஏறிட்டே இருக்கு. அப்படி ஒரு 35% பேர். வயிறு மட்டும் தொப்பை, பெரிய தொப்பை, உடல் மட்டும் எடை கூடி இருக்கிறவங்க, ரத்தத்துல மட்டும் கொழுப்பு கூடியிருக்கவங்க, எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு. பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கூடியிருக்காங்கிறத பொறுத்து இந்தியா மேப்ல அவன் குறிச்சிருக்கான். பெரிய அளவுல கூடியிருந்தா சிகப்பு கலர்ல ஒரு அது அந்த மாநிலத்துல பட்டை போடுறாங்க. லேசா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரோஸ் கலர்ல அதை குறியிடுகிறார்கள். இல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு கலர்ல போட்டிருக்காங்க. அப்படி இந்தியா மேப்பை சர்க்கரை வியாதி எப்படி இருக்கு, ரத்த கொதிப்பு எப்படி இருக்கு, எடை எப்படி கூட இருக்கு, தொப்பை யாருக்கு அதிகமா இருக்கு, ரத்த கொழுப்பு எப்படி இருக்குன்னு 5 விதமா சிகப்பு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பழுப்பு நிறத்தில் அவர்கள் இந்தியா மேப்பை, அதுல ஒரு 17 பக்கத்துக்கு வெறும் மேப்பாவே இருக்கு, அதை போட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மேப்ல தமிழ்நாடு ரத்த கலரியா இருக்கு. எல்லாத்திலையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா நமக்கு அடுத்து கேரளா. தமிழ்நாடு, கேரளா, சர்க்கரை, ரத்த கொதிப்பு, எடை கூடுறது எல்லாத்திலையும். அரிசி மட்டுமே சாப்பிடக்கூடிய பக்கத்து ஆந்திரா மாநிலம், கர்நாடகா, தெலுங்கானாவை விட நம்ம அதிகமா இருக்கும். எனக்கு பெரிய கேள்வி இருக்கு. நமது அரிசி தான் காரணமா இருந்தா கர்நாடகாவில் இல்லையே, ஆந்திரால இல்லையே, தெலுங்கானால இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூடி இருக்கு? அதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, அனுமானித்து பார்க்கும்போது, வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்க்கரை நோயையும் இரத்த கொதிப்பையும் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறவங்கள மன மகிழ்ச்சி அதிகமா இல்லை, ஒரு பெரிய அளவுல ஸ்ட்ரெஸ் இருக்கு, பெரிய அளவுல வாழ்வியல் சிதறல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இதை ரத்த கலரியா சிகப்பா இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய, நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய விஷயம், நம்ம அடுத்த தலைமுறை இந்த சர்க்கரையிலையும் ரத்த கொதிப்புக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாது.